ஹாய் ஹலோ வணக்கம். இது சும்மா பேசி தான் பார்ப்போமே. நான் பிரதீபா. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இது வரைக்கும் யார் யாரெல்லாம் முதலமைச்சர்களாக இருந்திருக்காங்க அப்படின்னும் வரலாறு திரும்புமா அப்படின்ற டாபிக் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். 1937ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் ஃபர்ஸ்ட் டைம் காங்கிரஸ் கட்சி போட்டிட்டாங்க. அதில் காங்கிரஸ் கட்சிக்கும் நீதி கட்சிக்கும் இடையே பலத்த போட்டி நிலவியது. அதில் வின் பண்ணது யாருன்னா காங்கிரஸ் கட்சி தான் வின் பண்ணாங்க. மொத்தம் இருந்த 215 தொகுதிகளில் 156 தொகுதிகளை கைப்பற்றினாங்க. ராஜாஜி தலைமையில் அமைச்சரவை பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அவரது ஆட்சியில் பள்ளிக்கூடங்களில் கட்டாயமாக ஹிந்தி மொழியை கொண்டு வந்தப்போ தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எதிர்ப்பு அலை பரவிச்சு. முதற்கட்டமாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கட்டாயமாக ஹிந்தியை கற்றுக் கொடுக்கணும் ஸ்கூலில் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பித்தாங்க. இதனால் 1938 ஜூன் மந்த் 3ஆம் தேதி சென்னையில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சு. ராஜாஜி வீட்டு முன்னாடி பலர் மறியல் செஞ்சு கைதானாங்க. அதோட ராஜாஜியும் ஆட்சியை இழக்கிற நிலை ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆச்சு. தேர்தலெலாம் ரத்து பண்ணப்பட்டுச்சு. கவர்னர் ஆட்சி அமல்படுத்தினாங்க. 1945ஆம் ஆண்டு தான் மீண்டும் தேர்தல் நடந்துச்சு. அதுலேயும் காங்கிரஸ் கட்சி தான் வெற்றி பெற்றது. டாக்டர் டி பிரகாசம் அப்படின்றவங்க முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க 1947 ராஜினாமா பண்ணாங்க. அப்போது சுதந்திர இந்தியாவில் போர் தீவிரமாக நடந்துட்டு இருந்தது. சுதந்திரத்துக்கு பிறகு ஓபி ராமசாமி ரெட்டியார் அப்படின்றவர் முதலமைச்சரானாங்க. அதுக்கப்புறம் 1952, 1957, 1962 இந்த ஆண்டு நடந்த எல்லா தேர்தல்லையும் காங்கிரஸ் கட்சி தான் வெற்றி பெற்றது. அதுக்கப்புறம் மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு நம்மளோட மாநிலம் உருவாச்சு. ஆந்திரா தனி மாநிலமாச்சு. 1954 1963 வரைக்கும் 9 இயர்ஸ் முதலமைச்சராக கர்மவீரர் காமராஜர் அவர்கள் பதவி வகித்தாங்க. அவரது ஆட்சி காலம்தான் பொற்காலம்னே நம்ம சொல்லலாம். அவரோட ஆட்சி காலத்தில் கல்வி அப்புறம் நீர் மேலாண்மைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அவருக்கு அப்புறம் 1963 பக்தவச்சலம் அப்படின்றவர் முதலமைச்சரானார். அடுத்து 1967 நடந்த எலெக்ஷன் அதுதான் வரலாற்றிலேயே ஒரு முக்கிய திருப்புமுனை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தொடர்ச்சியாக ஆட்சியை பிடிச்சிட்டு வந்த காங்கிரஸ் கட்சி அந்த தேர்தலில் தோல்வியை தழுவிச்சு. திமுக வெற்றி பெற்று முதலமைச்சராக அறிஞர் அண்ணா பதவி ஏற்றுக்கிட்டாங்க. சென்னை மாகாணம் அப்படின்றத தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சதும் அவரோட ஆட்சியில் தான். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழக மக்களை ஆட்சி செய்கிறதுக்கான வாய்ப்பே இது வரைக்கும் கிடைக்கல. அதுக்கப்புறம் 1971 நடந்த எலெக்ஷனில் திமுகவே வெற்றி பெற்றாங்க. கருணாநிதி கலைஞர் அவர் தான் முதலமைச்சரானார். 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற எலெக்ஷனில் திமுக வின் பண்ணாங்க. முதலமைச்சராக கருணாநிதி பதவி ஏற்றுக்கிட்டார். அது வரைக்கும் திமுகவில் இருந்த எம்ஜிஆர் அந்த கட்சிக்காக பாடுபட்டார். மீண்டும் கலைஞர் முதலமைச்சரானாங்க. அதுக்காக உழைச்ச எம்ஜிஆர் பதவி கேட்டாங்க. அமைச்சராக்குறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் படத்தில் நடிக்கிறத நிறுத்திக்கணும் அப்படின்னு கருணாநிதி சொல்லிட்டாங்க. சென்னையில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் இந்த எம்ஜிஆருக்கு ஒரு பங்களா இருந்தால் அது ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் வந்ததா இல்லைனா அதுக்கு முன்னாடி வந்ததா, நான் சினிமாவில் நடிக்கிறேன் சம்பாதிக்கிறேன், நீங்கள் சம்பாதிச்சா கணக்கு காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு எம்ஜிஆர் கேள்வி கேட்டிருக்காங்க. அதே காரணம் காட்டி எம்ஜிஆரை கட்சியிலிருந்து அனைத்து பொறுப்புகளையும் தற்காலிகமாக நீக்கினாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை அவங்களுக்குள்ள சண்டை பெருசாயிட்டு 1972 திமுகவிலிருந்து நீக்கப்பட்டார் எம்ஜிஆர். அதுக்கப்புறம் தான் 1972 அவர் கட்சியை விட்டு நீக்கின 3ஆவது நாளே, அதாவது 14/10/1972 அவரை கட்சியை விட்டு நீக்கினாங்க. அவர் 17/10/1972 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினாங்க. அந்த கட்சியோட கொடியில் திமுக கொடி நடுவில் வெள்ளை நிறத்தில் அறிஞர் அண்ணாவோட பிக்சர் இருக்கும். எனக்கு லட்சியம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அது அறிஞர் அண்ணா விட்டு சென்ற பணிகளை முடிக்கிறது தான் அப்படின்னு அவர் சொன்னார். தான் சந்தித்த முதல் தேர்தலையே அபாரமாக வெற்றி பெற்று முதலமைச்சரானார் எம்ஜிஆர் அவர்கள். புதுசாக ஆரம்பித்த ஒரு கட்சி தான் ஃபேஸ் பண்ண ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே ஆட்சியை பிடிச்சது தமிழ்நாட்டையே ஆச்சரியப்பட வச்சுது. அதுக்கப்புறம் 1980 அண்ட் தென் 1984 இந்த இயர் நடந்த எலெக்ஷனில் எம்ஜிஆர் அவர்கள் தான் வெற்றி பெற்றாங்க. அவர் இறந்ததுக்கப்புறம் 1989 நடந்த தேர்தலில் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது. அதுக்கு காரணம் ஜெயலலிதா அம்மா தலைமையிலையும் அதிமுக ஜானகி அம்மாள், அதாவது எம்ஜிஆரோட ஒய்ஃப், அவங்க தலைமையிலையும் 2 அணிகளாக பிரிஞ்சது தான். அவங்க 2 பேரும் அதிமுகவுக்கு உரிமை கோரினது, இதுதான் ரீசன். அந்த தேர்தலில் டிஎம்கே தன்னோட வலிமையை நிரூபித்தாங்க. ஒரு 13 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆட்சி அமைச்சாங்க. ஆட்சி அமைச்ச 2 வருஷத்துலேயே, அதாவது 1991 மத்திய அரசால் கலைக்கப்பட்டது. அதாவது சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஒரே அராஜகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசால் அந்த ஆட்சி கலைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் நடந்தது எலெக்ஷனில் ஏடிஎம்கே வின் பண்ணி செல்வி ஜெயலலிதா அம்மா முதலமைச்சரானாங்க. ஸோ இதுக்கப்புறம் 1996 2011 வரைக்கும் இவங்க இந்த 2 கட்சி தான் மாறி மாறி ஆட்சி அமைச்சாங்க. அதுக்கப்புறம் 2011 ஏடிஎம்கே, 2016 ஏடிஎம்கே தான் வின் பண்ணாங்க. ஸோ எம்ஜிஆர் அவர்களோட ஆட்சி காலத்துக்கு அப்புறம் அதிமுக கண்டினியூஸாக 2 டைம்ஸ் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்து ஜெயலலிதா அம்மையாரும் கருணாநிதி ஐயாவும் அதுக்கப்புறம் இறந்துட்டாங்க. ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் ஓபிஎஸ் சிஎம் ஆனது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கட்சியில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவங்க பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. அடுத்து எம்கே ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆனாங்க.
திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றுக்க போகிறாங்க. என்னடா இன்னும் எலெக்ஷன் முடியல, அதுக்குள்ளே நீங்கள் சொல்கிறீங்கன்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக அது நடக்கும். 2026 இருக்கட்டும், இல்லைனா 2031 நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன், முதலமைச்சர் விஜய் தான். இன்றைக்கி டாபிக் அவ்வளோதான். பொறுத்திருந்து பார்க்கலாம் வரலாறு திரும்புமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். தேங்க்யூ.